மெட்ராஸ் படத்துல வர எல்லா கேரக்டருமே தலித் ரெப்ரசன்டேஷன் தான். எக்ஸெப்ட் கண்ணன். கண்ணன் ஒரு மாற்று சாதியை சேர்ந்த ஏதோ ஒரு திராவிட கட்சியில இருக்கிற ஒரு ஆள். இப்போ மாறி கண்ணன் கூட சேர்ந்து சுயமா வளர்ந்து வந்துட்டு இருக்கிற அன்பை கொலை பண்ண ட்ரை பண்றான். இதை கண்டுபிடிச்சு கார்த்தியும் ஏரியா ஆளுங்களும் சேர்ந்து மாரியை கேன்சல் பண்றாங்க. அதாவது ஒரு தலித்தை கேன்சல் பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல அந்த செவுரு பொதுவாயிடுச்சு, பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஓகே. ஆனா அந்த ஏரியாவுக்கு, அந்த இடத்துக்கு ஒரு தலித் அதிகாரத்தை நோக்கி வந்தானான்ற ஒரு கேள்வி சுத்திட்டே இருக்கு. ஏன்னா மாறி ஒதுக்கப்பட்டுட்டான், மாறி கேன்சல் பண்ணப்பட்டுட்டான். அப்போ அந்த இடத்துல அதிகாரத்துக்கு வந்தது யாருன்ற ஒரு கேள்வி சுத்திட்டே இருக்கு. இப்போ இந்த சந்தேகத்தை நமக்கு எங்க கிளியர் பண்ணியிருப்பாங்கன்னா மாமன்னன் படத்துல. மாமன்னன் படத்துல சின்ன வயசுல உதயநிதி அந்த குளத்துல கல் போட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய கலவரமாகி அதுல சிலர் உயிரிழந்துருவாங்க, இவரு தப்பிச்சிருவாரு. இப்போ அவர் என்ன எதிர்பார்ப்பாருன்னா, தன்னோட அப்பா கிட்ட ஒரு அரசியல் பலம் இருக்கு, அதை வச்சு அவர் நியாயம் வாங்கி தரணும், போராடி நீதி கிடைக்க செய்யணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பார். ஆனா அவங்க அப்பா அதை பண்ண மாட்டார். அதனால ஈவன் அவங்க அப்பாவை வெறுக்கிறாரு. என்ன கேட்டா வடிவேல் அந்த இடத்துல அமைதியா இருந்தது சரிதான். எண்ட் ஆஃப் தி டே ஒரு தலித் அரசியல்வாதிக்கு அதிகாரத்தை நோக்கி நகர்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா அவனோட மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு போகணும் அப்படின்னா அவனுக்கு சில அதிகாரங்கள் தேவைப்படுது. சில விஷயங்களுக்காக அவன் போராடி அதை பூதாகரமாக்கி அந்த அதிகாரத்தை இழந்து அந்த மக்களுக்கு ஒன்றுமே கிடைக்காம போகிறதுக்கு பதிலாக நான் சில விஷயங்களை சமரசம் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு அந்த அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து என் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற சாய்ஸை அவன் கையில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த படத்துலையுமே ஒரு புரட்சிக்கு அப்புறம் பெரிய மாற்றங்கள்லாம் நடக்கும். ஆனால் அந்த புரட்சி பண்ணுற இடத்துக்கான அடிப்படை இந்த சில சமரசங்கள் மூலமாக மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த யதார்த்தத்தை மாமன்னன் படத்தில் கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. சில சமரசங்கள் பண்ணாதான் தன்னோட மக்களுக்கு அவனால் செய்ய வேண்டியதை செய்ய முடியும் அப்படின்ட்டு. இந்த டிஸ்கஷன் மெட்ராஸ் படத்தில் இருந்திருக்காது.